எக்ஸசைஸ் 2.1ல தேர்டு சம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ரேஷனல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1/4 அண்ட் 1/5 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதை வந்து எல்சிஎம் மெத்தடில் போடலாம். ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். பட் நமக்கு நிறைய 4 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மெத்தட்ஸில் ஒரு கண்டிஷன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்தால் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதான் வந்து ஆவரேஜ் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கு. ஓகே, ஆவரேஜ் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தன் பியாக இருக்கும்போது a + b/2 அப்போ இங்கே நடுவில் உள்ள நம்பர் கிடச்சிடும். ஸோ இப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வர 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 இடையில உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/4 வந்து கிரேட்டர் தன் 1/5ல் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து ஏவாகவும் இது வந்து பியாகவும் எடுத்திங்கன்னா ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணி /2 போட்டிருக்கு. ஓகே, இதை வந்து ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ண முடியும். இதை வந்து எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 + 4 வரும் 9/20 எல்சிஎம். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9/40 கிரேட்டர் தன் 1/4. இப்போ இந்த 2 நம்பருக்கு இடையில நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிச்சு. நம்ம எத்தனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 5 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன செய்யணும், இதை வந்து ஏவும் பியாவும் வச்சுட்டு இது ஏ இது பி, மறுபடியும் இது ஏ இது பி அப்படி வச்சுட்டு 2 டேர்ம் போடலாம் நம்ம. ஓகே, இப்போ 1/4 போட்டாச்சு. 1/2 இந்த 9/40 இருக்குல்ல, 1 + 4ஆகவும் 9/40யும் எடுத்திங்கன்னா இங்கே வந்து 40 வரணும். அப்போ இன்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இன்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 40 வந்துடும். மேலேயும் 10ஆல் வரும் 10 வரும். அப்போ 10 + 9 90/40. அங்கே 1/2 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேட்டர் தன் இந்த 9/40 இருக்குல்ல, அந்த 9/40 போட்டாச்சு. கிரேட்டர் தன் இப்போ இது ரெண்டையும் எடுக்க போகிறோம். 9ஐயும் 1ஐயும் 9/40 இங்கே வந்து 1 + 5. அப்போ இது என்னாகும், 8ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 17/18 ஆகிடும். ஓகே, கிரேட்டர் தன் 1/5. இப்போ நமக்கு இடையில எத்தனை டேர்ம் கிடச்சிருச்சு, 3 டேர்ம் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு 2 டேர்ம் கிடச்சா போதும். அதனால் ஈஸியாக பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இது லாஸ்ட் இது ரெண்டையும் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இடையில உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ 1/4 எடுத்தாச்சு. இந்த 2 டேர்ம் மட்டும் எடுத்திருக்கேன். சரியா, 1/2 1/4 19/80 கிரேட்டர் தன் அந்த 19/80 இருக்குது, 9/40 இருக்குது, 17/80 இருக்குது. அப்புறம் இந்த 2 டேர்ம் இங்கே ஏபி இங்கே ஏபி. ஓகே, இப்போ இந்த 2 ஏபியில் பார்க்கலாமா, 1/2 17/80 + 1/5 கிரேட்டர் தன் 1/5. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 80 வரணும். 80 வரணுன்னா என்ன பண்ணணும், இன்ட்டு 20ஆல் மல்டிபிள் பண்ணணும். இன்ட்டு 20ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்னாகும், இங்கே 20 இங்கே 19 20 + 19 39/80. இந்த 1/2 அப்படியே இருக்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிரேட்டர் 19/80 9/40 17/80 அதெல்லாம் அப்படியே தான் எழுதிட்டு வரேன். 1/2 இங்கே மட்டும் என்ன பண்ணணும், மல்டிபிள் 16ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 80 ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ இங்கே 16 + 17 எவ்வளோ, 33/80 கிரேட்டர் தன் 1/5. இப்போ நான் மல்டிபிள் பண்ணிட்டா முடிஞ்சுது. 1/4 இங்கே வந்து 2 கீழே மட்டும் தான் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 × 80 160 19/80 90 9/40 17/80 இங்கே வந்து 33/160 கிரேட்டர் தன் 1/5. இப்போ 1 2 3 4 5 நமக்கு 5 டேர்ம்ஸ் கிடச்சிருச்சு. Therefore the 5 rational numbers are 39/160 19/80 9/40 17/80 33/160. தேர்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 0.1 அண்ட் 0.11ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 டிஜிட்டாக எடுத்துட்டா போதும், வேறு ஒரு வேலையும் பண்ண வேண்டாம். ஸோ 3 டிஜிட் எடுக்கும்போது 1க்கு அப்புறம் 0 1 சரி 0 0 அப்போ தான் நம்மளோட நம்பர் வந்து மாறாமல் இருக்கும். இங்கே 1 1 0ன்னு எடுத்துக்கிச்சு. இங்கே 100 இங்கே 110 இருக்குது. ஸோ 100க்குள்ளேயே 110க்குள்ளேயே எத்தனை நம்பர்ஸ்னாலும் எழுதலாம். நம்ம ஒரு 5 நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 0.102 0.103 0.104 0.105 0.106. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்.
தேர்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் அதாவது சம் பார்த்திங்கன்னா -1ம் -2 இருக்குது. இதுவும் நமக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது? -1 greater than -2ல் இருக்குது. ஸோ நம்ம அப்போ மறுபடியும் ஆவரேஜ் மெத்தடில் போட போகிறோம். ஓகே, ஆவரேஜ் மெத்தட் என்ன? 1/2 இதை ஏவாகவும் இதை பியாகவும் வச்சிங்கன்னா a + b வரும். ஓகே, இப்போ a + bன்றப்போ இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் சைன் நான் போடல, ஸ்ட்ரெயிட்டாக ஆட் தான் பண்ண போகிறோம். இப்போ -1 -2 -3 -3/2. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதை ஏவாகவும் இதை பியாகவும் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ -1 1/2 -1 -3/2 கிரேட்டர் தென் இந்த 3/2 எழுதிக்கணும், -3/2 எழுதிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் இதை ஏவாகவும் இதை பியாகவும் நம்ம வைக்க போகிறோம். ஓகே, வச்சிங்கன்னா 1/2 ஏ என்னது -3/2 பி என்ன -2 கிரேட்டர் தென் இந்த -2. நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். -1 இப்போ இது வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 மேலே கீழே மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும். அப்போ -2 -3 -5/4 இங்கே வந்து எல்சிஎம் 2வாக வரும். இங்கே ஒரு வெளியில் ஒரு 2 இருக்குது, அதையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணிட்டேன். -5/4 இங்கே -3/2. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதே மாதிரி இங்கேயும் 2வால் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? -3 -4 -7 இங்கே 2 × 2 4 -7/4 கிரேட்டர் தென் இந்த -2. இப்போ நமக்கு இடையில எத்தனை டேர்ம்ஸ் கிடச்சிச்சு? 1 2 3 டேர்ம்ஸ் பிட்வீனில் கிடச்சிச்சு. அப்போ நமக்கு இன்னும் எத்தனை டேர்ம் வேணும்? இன்னும் 2 டேர்ம்ஸ் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டையும் லாஸ்ட் ரெண்டையும் நம்ம ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை ஏவாகவும் இதை பியாகவும் வச்சிங்கன்னா -1 எப்பயும் போல் எழுதிட்டு கிரேட்டர் தென் 1/2 -1 -5/4 கிரேட்டர் தென் இந்த -5/4 -3/2 7/4 எல்லாம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஏவாகவும் இதை பியாகவும் வச்சுட்டு 1/2 -7/4 -2 கிரேட்டர் தென் -2. ஓகே, இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். -1 1/2 போட்டாச்சு. இங்கே வந்து எல்சிஎம் வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணணும் மேலே இங்கேயும். அப்போ -4 -5 வந்து -9/4 கிரேட்டர் தென் 5/4 3/2 7/4 கிரேட்டர் தென் இங்கே வந்து என்ன வரும்? 2 4ஆல் மல்டிபிள் பண்ணணும் கீழே மேலேயும். அப்போ -8 வரும். -7 -8 வந்து -15/4 கிரேட்டர் தென் -2. இப்போ என்ன செய்யணும்? -1 கிரேட்டர் தென் ஜஸ்ட் மல்டிபிள் தான் பண்ணுறோம். -9/8 அதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். உடலில் இருக்கிற 3 டேர்மை லாஸ்ட் டேர்ம் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -15/8 greater than -2. Therefore, the 5 rational numbers are -9/8, -5/4, -3/2, -7/4, -15/8. Thank you for watching.